ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 30 வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு பார்க்கலாம். போன பார்ட்டில் வந்துட்டு ஜெய்மிக்கும் ஹவுண்டுக்கும் வந்துட்டு அந்த ஜவுஸ்டிங் நடந்திருக்கும். இந்த பார்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கிரிக்கோர் கிளிக்கருக்கும் செர் லோரஸ்க்கு வந்துட்டு அந்த ஜவுஸ்டிங் வந்துட்டு நடக்க போகுது. இந்த ஜவுஸ்டிங் பற்றி சீரீஸில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் சுருக்கமாகவே வந்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தாக்குல கிரிக்கோர் கிளிக்கன் தான் வந்துட்டு உள்ள வரான். இவனை பார்க்கும்போது நெட் ஸ்டார்க்கு வந்துட்டு ராபர்ட் பராத்தியன் அவனோட தம்பிங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டா கொஞ்சம் பெருசா தான் வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விண்டர்ஃபெல்ல இருக்க ஹோடர் வந்துட்டு கொஞ்சம் பெருசா தான் வந்துட்டு இருப்பான். இவங்க எல்லாரை விடவும் வந்துட்டு இந்த கிரிக்கோர் கிளிக்கன் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கான், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 அடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நெட் ஸ்டார்க் வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த கிரிக்கோருக்கு முன்னாடி அவனோட குதிரையே வந்துட்டு சின்னதா வந்து தெரியுது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இந்த கிரிக்கோரோட தம்பியான சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங்ல தான் வந்துட்டு இருப்பான். ஆனா அந்த கிரிக்கோர் வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங்ல தான் வந்துட்டு இருக்க மாட்டான். இந்த மாதிரி ஏதாச்சும் டோர்னமெண்ட் ஏதாச்சும் போர்னா மட்டும்தான் வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங் வந்துட்டு வருவான். இவனை பத்தி சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ராபர்ட் ரெப்ளின் அப்ப இவன் தான் வந்துட்டு ரேகா டார்கியரோட பையனான ஏகான் டார்கியனை வந்துட்டு செவத்திலே அடிச்சு கொன்னான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு ரேகாரோட ஒய்ஃபான எலியா மாட்டலை வந்துட்டு கொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ரேப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி சில பேர் வந்து சொல்லுவாங்க. நெட் ஸ்டார்க்கு வந்துட்டு இந்த கிரிக்கோர் கூட பேசின மாதிரி ஞாபகமே இல்லை. பேலன் கிரேஜ் டப்ளின் அப்போ கூட வந்துட்டு இந்த கிரிக்கோர் வந்துட்டு ராபர்ட்காக வந்துட்டு சண்டை போட வந்திருப்பான். அப்போ கூட வந்துட்டு நெட் வந்துட்டு இந்த கிரிக்கோர் கூட வந்துட்டு பேசினது கிடையாது. ஏன்னா வந்துட்டு இவனை சுற்றி இருக்க வதந்திகள் வந்துட்டு அப்படி ரொம்ப கொடூரமானது. அந்த வதந்திகள்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு 3வது முறையா வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த 2 மனைவிகள் வந்துட்டு எப்படி இறந்து போனாங்கன்னே வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இவனோட வீட்டில் வேலை பார்த்த வேலையாட்கள்லாம் வந்துட்டு மர்மமான முறையில வந்துட்டு தொலைஞ்சு போயிடுவாங்க. நாய் கூட வந்துட்டு இவன் வீட்டு பக்கம் போக வந்துட்டு பயப்படும்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு இவனோட தங்கச்சி வந்துட்டு மர்மமான முறையில வந்துட்டு இறந்து போயிடுவா. அது மட்டும் இல்லாம இவனோட தம்பியான சாண்டருக்கும் வந்துட்டு மூஞ்சில வந்துட்டு அடிபட்டுரும். அதுக்கப்புறம் இவனோட அப்பா வந்துட்டு வேட்டையாட போகும்போது வந்துட்டு இறந்து போயிடுவாரு. இந்த கிரிக்கோரோட குடும்பத்தோட நிலங்கள் தங்கங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கிரிக்கோரே வந்துட்டு எடுத்துப்பான். இந்த சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு இந்த லானிஸ்டர்ஸ்க்காக வந்துட்டு பனிபுரிய வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டு பக்கமே வந்துட்டு போனது கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நெட் வந்துட்டு அந்த கிரிக்கோரை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ போது வந்துட்டு நைட் ஆஃப் ஃபிளார்ஸ் வந்துட்டு அந்த போட்டி நடக்கிற அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு உள்ள வரான். இவனை பார்த்ததும் வந்துட்டு சான்சா வந்துட்டு ஓ ஹீ சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு வந்து சொல்றான். அந்த நைட் ஆஃப் ஃபிளார்ஸ்னா வேற யாரும் கிடையாது, லோரஸ் டைலர் தான். அதுக்கப்புறம் செல்லோரஸ்க்கும் அந்த கிரிக்கோருக்கு வந்துட்டு போட்டி வந்துட்டு தொடங்குது. இந்த போட்டியில வந்துட்டு சீரீஸ்ல மாதிரியே வந்துட்டு செல்லோரஸ் வந்துட்டு ஜெயிச்சிருக்கான். இவன் ஜெயிச்சதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு காரணம் வந்துட்டு அந்த கிரிக்கோரோட குதிரை. அந்த குதிரை வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒழுங்காவே வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணியிருக்காது. தோத்த கடுப்புல வந்துட்டு அந்த கிரிக்கோர் வந்துட்டு வாழை எடுத்துட்டு வந்துட்டு அந்த குதிரையை வந்துட்டு ஒரே போட வந்து போட்டு கொன்னுடுறான். அப்போ வந்துட்டு அவனுக்கு கோவம் வந்து தீந்திருக்காது. அந்த லோரஸையும் வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி வருவான். அப்போ சான்சா வந்துட்டு இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு வந்து கத்துவா. அப்போ நெட் ஸ்டார்க் வந்துட்டு அவனை யாராச்சும் பிடிங்க அப்படின்னு வந்து கத்துவாரு. ஆனா அந்த கூட்டத்துல வந்துட்டு ரொம்ப சத்தமா இருக்கனால வந்துட்டு யாருக்குமே வந்து கேட்டிருக்காது. லோரஸ் வந்து அவனோட குதிரையில வந்து உட்கார்ந்துருப்பான். அவனை வந்துட்டு இந்த கிரிக்கோர் வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு லோரஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்துருவான். அப்போ திரும்ப வந்துட்டு கிரிக்கோர் வந்துட்டு அவனை கொல்றதுக்காக வந்துட்டு வாளை வந்துட்டு ஓங்குவான். அப்போ வந்துட்டு இன்னொரு வாள் வந்துட்டு அந்த வாளை வந்து தடுத்துட்டு அவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்துட்டு கேட்கும். அது வேற யாரும் கிடையாது, ஹவுண்டு தான். அதுக்கப்புறம் அந்த ஹவுண்டுக்கும் கிரிக்கோருக்கும் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சண்டை நடக்கும். அந்த கேப்ல வந்துட்டு லோரஸ் வந்துட்டு அவனோட ஆட்களை வந்துட்டு பத்திரமா வந்துட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளோட கிங் அவரோட திருவாயை வந்துட்டு திறப்பாரு. ஸ்டாப் திஸ் மேட்னஸ் இன் த நேம் ஆஃப் யுவர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் வந்துட்டு வாயை வந்து திறப்பாரு. உடனே அந்த ஹவுண்ட் வந்துட்டு கிங் முன்னாடி வந்துட்டு முட்டி போட்டுறான். அப்பதான் வந்துட்டு அந்த கிரிக்கோருக்கு வந்துட்டு அவன் ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதே வந்துட்டு ஞாபகம் வருது. உடனே ராபர்ட்டை பார்த்துட்டு அவனும் அவனோட வாளை வந்துட்டு போட்டுடுறான். அப்போ போது அந்த கிங் ஸ்பாட்ல இருக்கவங்களே வந்துட்டு அதை தடுக்கிறதுக்காக வந்துட்டு அங்க வந்திருப்பாங்க. அங்க பாரிசன் செல்வி வந்துட்டு நிற்பாரு. அவரை தள்ளி விட்டுட்டு இந்த கிரிக்கோர் வந்துட்டு போவான். அப்போ போது கிங் வந்துட்டு அவனை வந்துட்டு விட்டு தொலைங்க அப்படின்னு வந்து கத்திடுவாரு. அதனால வந்துட்டு கிரிக்கோரை வந்துட்டு எதுவும் பண்ணாம வந்துட்டு விட்டுருவாங்க. அப்ப சான்சா வந்துட்டு நெட்டிக்கிட்ட வந்து கேட்கறா, இப்ப நடந்த ஜவுஸ்டிங்ல வந்துட்டு ஹவுண்டு தான் வின்னரா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு நெட் வந்துட்டு கிடையாது, திரும்பவும் லோரஸ்க்கும் ஹவுண்டுக்கு வந்துட்டு ஒரு போட்டி நடக்கும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. ஆனா சான்சா சொன்னது வந்துட்டு உண்மையாகி போயிருச்சு. சரி, லோரஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு ஹவுண்டை பார்த்து நீங்க வந்துட்டு என்னோட உயிரை வந்து காப்பாத்திருக்கீங்க, இன்னையோட நாள் வந்துட்டு உங்களோடது சார் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த ஹவுண்ட் வந்துட்டு நான் ஒன்றும் செர்லாம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்றான். இருந்தாலும் வந்துட்டு அந்த வெற்றியையும் அந்த வெற்றிக்கான பரிசையும் வந்துட்டு ஏத்துக்கிறான். அப்போது அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹவுண்டுக்காக வந்துட்டு கத்துறாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வில்வித்தை போட்டி நடக்குது. அதை பார்க்க நெட்டு, சான்சா எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான், அந்த லோரஸ் டைலர் வந்துட்டு நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். வேணும்னே தான் வந்துட்டு பெண் குதிரையை வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். இதனால தான் வந்துட்டு கிரிக்கோரோட குதிரை வந்து தாவி குதிச்சிருச்சு. இதனால தான் அந்த லோரஸ் வந்துட்டு ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். இதை வந்துட்டு ஜோக்குன்னு நினைச்சு அந்த லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். பக்கத்துல வந்துட்டு சர் பாரிசன் செல்வி வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு அதை கேட்டுட்டு சிரிக்கலாம் வந்துட்டு மாட்டாரு. இந்த மாதிரி கேவலமா ட்ரிக்ஸ் பண்றது வந்துட்டு மரியாதையை வந்துட்டு தராது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்ப பக்கத்துல இந்த ரெண்ட்லி வந்துட்டு மரியாதை தராதா, ஆனா காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்லி வந்து சொல்லுவான். அந்த வில்வித்தை போட்டியில வந்துட்டு ஆன்காய் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஜெயிச்சிருப்பான். அவனை பார்த்துட்டு நெட்டு வந்துட்டு அவரோட பாதுகாவலாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா அவன் வந்துட்டு ஜெயிச்ச மோகத்துல அந்த பரிசுலாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நெட்டோட ஆஃபரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு ஒரு போட்டியில வந்துட்டு நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வந்துட்டு நின்றுருப்பான்ல, அந்த ஒரு சண்டை போட்டியில அந்த போட்டி வந்துட்டு நடக்குது. அந்த போட்டி பேர் வந்துட்டு மீலி. இந்த போட்டியில வந்துட்டு ஒரு 40 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில வந்துட்டு ஜெயிச்சது வந்துட்டு தாரஸ் ஆஃப் மீர். அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு வால் இருக்கும். அந்த வால் பேர் வந்துட்டு ஃபிளேமிங் ஸ்வோர்ட். இதை வந்து தமிழ்ல வந்துட்டு எரியும் வால் நம்ம வச்சுக்கலாம். இந்த போட்டியில வந்துட்டு நிறைய பேருக்கு கை, காலு, முதுகு இந்த மாதிரி நிறைய உடஞ்சிருக்கும். நல்ல வேளை ராபர்ட் வந்துட்டு இந்த போட்டியில வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு விருந்து நடக்குது. நெட்டுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு நெட்டுக்கு சாதகமா பேசுற மாதிரி இருக்கு. அது மாதிரி லானிஸ்டர்ஸும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இல்ல. அது மட்டும் இல்லாம நெட்டோட பொண்ணுங்களை வந்துட்டு நல்ல விதமா வந்துட்டு நடந்துக்கிறாங்க. ஆர்யா வந்துட்டு ஜோரி வந்து சாப்பிட வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப சான்சா வந்துட்டு ஆர்யா பார்த்து சூப்பரா இருந்துச்சு போட்டி, நீயும் வந்திருக்கலாம், எப்படி இருந்துச்சு உன்னோட டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சான்சா வந்துட்டு கேட்கறா. அதுக்கு ஆர்யா வந்துட்டு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு அடிபட்டிருக்கா. அந்த அடியை வந்து காமிச்சு பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சான்சா வந்துட்டு நீ ஒரு பயங்கரமான டான்ஸரா இருப்ப போலயே அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆஃப் த டிராகன் அப்படின்னு வந்துட்டு ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு சான்சா வந்துட்டு ஆர்வமா வந்துட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப நெட்டு வந்துட்டு ஆர்யாவை பார்த்து பெரோல் வந்துட்டு உனக்கு கஷ்டமான டாஸ்க்ல வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு வந்து ஆர்யாவை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்து எந்திரிச்சு ஒத்த காலில் நின்று காமிக்கிறா. ஆர்யா இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் வந்து பண்றா. அப்ப ஆர்யா வந்து சொல்றா, சிரியா வந்து சொல்லியிருக்காரு, காயங்கள் வந்துட்டு நமக்கு வந்து பாடங்களை வந்து கத்துக் கொடுக்கும், அந்த பாடங்கள் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு மேன்மையாக்கும் அப்படின்னு வந்துட்டு சிரியா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து சொல்றா. அதுக்கு நெட்டு வந்துட்டு முறைக்கிறாரு. இந்த சிரியா வந்துட்டு ஒரு புகழ்பெற்ற ஆளு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஆர்யாவோட அந்த பிளேடுக்கும் அவர் சொல்லி கொடுக்குற ப்ராக்டிஸும் வந்துட்டு நல்லாவே வந்து சூட் ஆகுது. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ஆர்யாவோட கண்ணை கட்டிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு மூக்கால உணர்ந்தும் இல்லைன்னா வந்துட்டு காதால கேட்டு வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. இது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால வந்துட்டு இப்ப நெட்டு வந்துட்டு ஆர்யா பத்தி கேட்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு கண்டினியூ பண்றது வந்துட்டு உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு தலையாட்டிட்டு நாளைக்கு கூட வந்துட்டு நாங்க பூனையை பிடிக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு நெட்டு வந்துட்டு என்னது பூனையா, அந்த சிரியோ வந்துட்டு ஹையர் பண்ணது தப்போ, உனக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்லு, நான் வந்து ஜோரியை வந்துட்டு உனக்கு லெசன் எடுக்க சொல்றேன், இல்லைன்னா வந்துட்டு சரி பாரிசன் செல்வி இருக்காரு, அவர் ரொம்ப திறமையானவர், அவரை வந்துட்டு உனக்கு கத்துக் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேட்கிறாரு. அது ஆர்யா வந்துட்டு எனக்கு அவங்களாம் வேணாம், எனக்கு வந்துட்டு சிரியோ தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்றா. நெட்டுக்கு வந்து தெரியும் ஆர்யா வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பான்ட்டு. அதனால வந்துட்டு சரி நீ அவர்கிட்டே வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு வந்து நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெட்டு வந்துட்டு சான்சாவையும் ஆர்யாவையும் தூங்க வச்சுட்டு அவர் அவரோட ரூமுக்கு வந்து போறாரு. அங்கிருந்து வந்து ஜன்னல் வழியா வந்து பாக்குறாரு. லிட்டில் ஃபிங்கர் ரூம்ல வந்துட்டு விளக்கு வந்து இன்னமும் வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கு. இப்ப நெட்டை வந்துட்டு பல சிந்தனைகளுக்குள்ள வந்துட்டு உள்ள போக போறாரு. அதெல்லாம் வந்துட்டு என்னன்னு வந்து சொல்றேன். பிரானை வந்து கொல்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து வந்திருப்பால, அந்த கத்தி வந்துட்டு இப்ப நெட்டிக்கிட்ட தான் இருக்கு. அதை பார்த்துதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த கத்தியோட ஓனர் வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர். ஆனா இந்த கத்தியை வந்துட்டு டிடியன் வந்துட்டு ஜெயிச்சுட்டான். ஆனா இந்த கத்தியை யூஸ் பண்ணி வந்துட்டு பிரானை வந்துட்டு கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி பிரானை கொல்றதுனால வந்துட்டு அந்த குட்டையனுக்கு என்னதான் வந்து கிடைக்க போகுது, இல்ல அவன் கொல்ல ட்ரை பண்ணலனாலும் வந்துட்டு யாரு கொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காச்சும் என்னதான் வந்து கிடைக்க போகுது. ஆனா கண்டிப்பா வந்துட்டு பிரான் வந்து மேல இருந்து கீழே விழுந்ததுக்கும் ஜானாரின் மரணத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஆனா இதை பத்தி தெரிஞ்சு ஸ்டானிஸ் பராத்தின்னு வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங் வர மாட்டாரு. லைசா வந்துட்டு வாயை திறக்க மாட்டா. ஜோரியும் வந்துட்டு இன்னும் அந்த பிராத்துல வந்து தேடி கண்டுபிடிக்கல. சரி ஹியூவும் வந்து செத்து போயிட்டான். ஆனா இப்ப கதைக்குள்ள வேற புதுசா ராபர்ட்டோட பாஸ்டர் வேற உள்ள வந்திருக்கான். அந்த கென்ட்ரிய பத்தி தான் நினைக்கிறாரு. கண்டிப்பா அந்த கவசம் செய்யற பையன் வந்துட்டு ராபர்ட்டோட பாஸ்டர்டா தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ராபர்ட்டோட கண்ணு, காது, மூக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இப்படி ராபர்ட்டோட பாஸ்டரை பத்தி விசாரிச்சனால வந்துட்டு அந்த ஜான் ஆரனுக்கு வந்துட்டு என்னதான் வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு ராபர்ட்டோட பாஸ்டர் வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங் ஃபுல்லா தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்துட்டு ராபர்ட்டுக்கு வந்துட்டு பிராண்ட் வயசுல வந்துட்டு ஒரு பாஸ்டர்ட் இருந்தான். அவனோட அம்மா கூட வந்துட்டு ஒரு நோபல் ஹவுஸ் சேர்ந்தனால வந்துட்டு அவனை மட்டும் வந்துட்டு ஸ்டோமன்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்துட்டு நெட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ போது நெட்டுக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ராபர்ட்டோட முதல் குழந்தை வந்துட்டு ஞாபகம் வந்துடுது. அந்த முதல் குழந்தை வந்துட்டு ஒரு பொண்ணு. நெட்டும் ராபர்ட்டும் வேல்ல வளரும் போது அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும். அப்ப ராபர்ட்டே வந்துட்டு ஒரு சின்ன பையன் தான்.
ஆனா வந்துட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக, அந்த பொண்ணு கூட விளையாடுறதுக்காக வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அந்த பொண்ணை வந்து போய் பார்த்துட்டு வருவான். அப்போது வந்து நெட்டை வந்துட்டு கூட்டிட்டு போவான். அந்த பொண்ணோட அம்மா மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்துட்டு போய் விளையாடிட்டு வருவான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 17, 18 வயசு இருக்கும். ஆனா ராபர்ட்டுக்கே வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கும் போது வந்துட்டு ஒரு 17 வயசு கூட வந்துட்டு இருந்திருக்காது. ஆனா செர்சிலாம் வந்து பாவம் இல்ல, இந்த மாதிரி ராபர்ட்டோட பாஸ்டர்ட் பத்தி நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு ராபர்ட்டுக்கு ஒரு பாஸ்டர்ட் இருந்தா என்ன, 100 பாஸ்டர்ட் இருந்தா என்ன, இதனால வந்துட்டு ராபர்ட்டோட உண்மையான குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துட்டு வரப்போறது இல்ல. ராபர்ட்டோட உண்மையான குழந்தைங்க அப்படின்னா வந்துட்டு செர்சிக்கும் ராபர்ட்டுக்கும் வந்து பிறந்த குழந்தைங்க. ஏன்னா வந்துட்டு இந்த 7 கிங்டம்ஸோட விதிப்படி வந்துட்டு பாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு எந்த ரைட்ஸும் இல்லை. அவங்களால வந்துட்டு எந்த நாட்டையும் வந்துட்டு ஆள முடியாது. இப்படிலாம் வந்துட்டு நெட் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நெட்டோட பாதுகாவலன் வந்துட்டு டொப்பு டொப்புன்னு வந்துட்டு கதை வந்துட்டு தட்டுறான். உங்களை பார்க்க வந்துட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கான். ஆனா அந்த மனுஷன் வந்துட்டு பேரை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு நெட்டு வந்துட்டு சரி அவனை வந்துட்டு உள்ள அனுப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த மனுஷனும் வந்துட்டு உள்ள வரான். அவன் வந்துட்டு ரொம்ப பழைய சட்டையை வந்து போட்டிருக்கான். மூஞ்சியை வந்துட்டு முக்காடு போட்டு மூடி இருக்கான். அப்ப நெட்டு வந்துட்டு அந்த மனுஷனை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த மனுஷன் வந்துட்டு உங்களோட நண்பன், நம்ம 2 பேரும் மட்டும் தனியா பேசுறது வந்து நல்லது இல்ல ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து சொல்றான். நெட்டுக்கு வந்துட்டு அது யாருன்னு வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு ஆர்வமா இருக்கு. அதனால வந்துட்டு அந்த பாதுகாவலனை வந்துட்டு வெளியே வந்துட்டு வெயிட் பண்ண சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் வந்துட்டு முக்காடை வந்துட்டு எடுக்கிறான். நெட்டு வந்து பார்த்துட்டு லார்ட் வேரிஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு லார்ட் ஸ்டார்க் எனக்கு குடிக்க ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்போ வந்துட்டு நெட்டை வந்துட்டு ஒயினை வந்துட்டு ஊற்றி லார்ட் வேரிஸ்ட் வந்துட்டு கொடுக்குறாரு. நான் உங்க பக்கத்துல தான் நின்று, ஆனா வந்துட்டு உங்களை வந்துட்டு என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த லார்ட் வேரிஸ் வந்துட்டு பட்டால ஆன ஆடையை தான் வந்துட்டு போடுவாரு. ஆனா இப்போ வந்துட்டு பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கான். அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு எப்படி நம்மளோட கெட்டப், இந்த கெட்டப் மட்டும் போட்டோம்லன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு நம்ம தனியா பேசுறது வந்துட்டு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிடும். குயின் வந்துட்டு உங்களுக்கு கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு என்னோட பாதுகாவலர்கள்லாம் வந்துட்டு தாண்டி வந்தீங்க, வெளியில ஒருத்தவன் நிப்பான், படியில ஒருத்தவன் நிப்பான், எப்படி வந்தீங்க அப்படின்னு வந்து நெட்டு வந்து கேட்கிறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு இந்த கோட்டையிலே வந்துட்டு பேய்களுக்கும் சிலந்திகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் லார்ட் வேரிஸ் வந்துட்டு சரி உங்களை வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா சில விஷயம் தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா கிங்கோட ஹேண்டு, அதுக்கப்புறம் கிங் வந்துட்டு ஒரு முட்டா பையங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்துட்டு உண்மையை வந்துட்டு உடைச்சிடுறாரு. எப்பவுமே லார்ட் வேரிஸோட குரல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு கனின்னு இருக்கு. உங்களோட நண்பன் தான் இருந்தாலும் அந்த முட்டாள் தான், நீங்க மட்டும் காப்பாத்தலன்னா அந்த ஆள் அழிஞ்சு போயிடுவாங்க ஐயா, இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிட்டு இருந்தாங்க ஐயா, அந்த சண்டையில மட்டும் அவன் வந்து கலந்துருந்தான், இன்னையோட அவன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. ராபர்ட் கூட ஒத்த காலம் நின்று இருந்தாலும் நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு அந்த சண்டையை பத்தி தான் வந்துட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு ஷாக் ஆகி யாரு வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு கொல்ல ட்ரை பண்ணது அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு நீங்க என்ன ராபர்ட்டை விட முட்டாப்பையா இருப்பீங்க போல, இதை கூடவா சொல்லணும், நான் தப்பான ஆள்கிட்ட வந்துட்டேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு லானிஸ்டர்ஸ் குயினா, ஆனா குயின் தானே ராபர்ட் சண்டை போட வேணாம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேக்குறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு எல்லாம் நாடகத்தாங்க ஐயா, சண்டை போட வேணா தனியா தனியா சொல்லுவாங்க, இப்படி எல்லாரும் முன்னாடியுமா வந்து சொல்லுவாங்க, அங்க வீரர்கள் இருக்காங்க, குயினோட பிரதர்ஸ் இருக்காங்க, எல்லாம் நாடகங்க ஐயா, அந்த ஆளை கடுப்பேத்தி அந்த ஆளை வந்து சண்டை போட வைக்கணுங்கிறதான் பிளானே அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. இப்பதான் வந்துட்டு நெட்டுக்கு எல்லாமே வந்து புரியுது, இந்த லார்ட் வேரிஸ் சொல்றது எல்லாமே வந்துட்டு உண்மைதான்ட்டு. ஏன்னா வந்துட்டு ராபர்ட் கிட்ட வந்துட்டு இதை பண்ண வேணாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல அதை தான் வந்துட்டு அந்த ஆள் வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் லார்ட் வேரிஸை பார்த்து அப்படி வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு போட்டியில கலந்துருந்தா கூட வந்துட்டு ராபர்ட்டை கொல்றதுக்கு வந்துட்டு யாருக்கு வந்து தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு லார்ட் வேரிஸ்ட வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு வேரிஸ் வந்துட்டு சொபா அந்த போட்டியில 40 பேர் வந்துட்டு சண்டை போட்டாங்க, அதுல லானிஸ்டரோட ஆட்கள் எத்தனை பேரும் தெரியுமா, அந்த இடமே வந்துட்டு கச்சமுச்சம் தான் இருந்துச்சு. ஒரு பக்கத்து என்னன்னா வந்துட்டு குதிரை கத்துது, இன்னொரு பக்கத்து என்னன்னா வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு எலும்பு வந்துட்டு உடஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு கிங்க யாராச்சும் குத்துனா அதை கொலைன்னு சொல்லுவாங்களா, இல்ல வந்துட்டு தெரியாம நடந்துச்சுன்னு வந்து சொல்லுவாங்களா? அப்படி குத்துனவனே வந்துட்டு ஒத்துக்கிட்டாலும் அவனும் வந்துட்டு தெரியாம குத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட குயின் விதவை ஆயிருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த குத்துனவனை வந்துட்டு மன்னிச்சு விட்டுருவாங்க, அவன் தெரியாம குத்திட்டான்னு சொல்லிட்டு. நம்மளோட கிங் ஜெஃப்ரிக்கும் வந்துட்டு வேற வழி கிடையாது, அவரும் வந்துட்டு மன்னிச்சு விட்டுருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு குயின் வந்துட்டு அந்த குத்துனவனை வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கோவம் வருது. லார்ட் வேரிஸை பார்த்து இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஏன் முன்னாடியே வந்து சொல்லல, நீங்க முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, உடனே வந்துட்டு கிங் கிட்ட வந்து போய் சொல்லியிருப்பீங்க, அவர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து கேட்கிறாரு. அப்பதான் வந்துட்டு நெட்டு வந்து யோசிச்சு பாக்குறாரு.
நெட்டு வந்து ராபர்ட் கிட்ட வந்துட்டு இதை முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா ராபர்ட் வந்துட்டு என்னையும் கொல்றான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா அந்த சண்டையில வந்து கலந்துருப்பாரு அப்படின்றது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு புரியுது. அப்ப லார்ட் வேரிஸ் வந்துட்டு நான் சொல்லாததுக்கு வந்துட்டு இன்னொரு காரணம் இருக்கு, நான் வந்துட்டு உங்களை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. இதை கேட்டதை வந்துட்டு நெட்டு வந்துட்டு என்னது நீங்க வந்துட்டு என்ன நம்பலையா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு இந்த கோட்டையில வந்துட்டு 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு இந்த ராஜ்யத்துக்கு நேர்மையா இருக்கவங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு நேர்மையா இருக்கவங்க. இந்த 2 விதத்துல வந்துட்டு நீங்க எந்த விதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது இப்பதான் வந்துட்டு விடை கிடைச்சது. எனக்கு இப்பதான் வந்து புரியுது செர்சி வந்துட்டு உங்களை ஏன் வந்து பார்த்து பயப்படுறானு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. நெட்டு வந்துட்டு இந்த ராஜ்யத்துக்கு தான் வந்துட்டு நேர்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டு இந்த மரமண்டைக்கு வந்துட்டு புரியுது. அப்போ நெட்டு வந்து சொல்றாரு செர்சி வந்துட்டு உங்களை பார்த்துதான் வந்துட்டு பயப்படணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு அப்படிலாம் வந்து கிடையாது, கிங் ராபர்ட் வந்துட்டு என்னை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா எனக்கே வந்து தெரியும் அவருக்கு வந்துட்டு இந்த ஸ்பை வேலை பாக்குறதுலாம் வந்துட்டு பிடிக்காதுன்ட்டு. எப்பாச்சும் ஒரு நாள் வந்துட்டு செர்சி வந்துட்டு என் மேல ஏதாச்சும் ஒரு குற்றத்தை சாட்டி என்னை வந்து கொலை பண்ண சொன்னா கண்டிப்பா வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு என்னை வந்து கொன்றுவாரு. இந்த உலகத்துல வந்துட்டு என்னைய நினைச்சு கவலைப்பட யாருமே வந்து கிடையாது, நான் செத்தாலும் வந்துட்டு யாருமே வந்துட்டு அழ போறது வந்து கிடையாது. ஆனா செர்சி வந்துட்டு உங்க மேல ஒரு குற்றத்தை சாட்டி உங்களை வந்துட்டு கொலை பண்ண சொன்னா கண்டிப்பா வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு அதை செய்ய மாட்டாரு, உங்களை வந்துட்டு கொலையும் வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. இதை பத்திலாம் வந்து நினைக்கும் போது நெட்டுக்கு வந்துட்டு இந்த ஹேண்டு பத்தையும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப விண்டர்ஃபெல்லுக்கே வந்துட்டு ஓடி போயிடலான்ற அளவுக்கு வந்துட்டு தோணுது. ஏன்னா அங்க இருந்தா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், ஒயில்லிங்ஸ் மட்டும்தான். ஆனா இங்க இருந்தா சதிங்கிறாங்க திட்டங்கிறாங்க, இதெல்லாம் நினைக்கும் போது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு தலையை சுத்துது. அப்ப நெட்டு வந்துட்டு வேரிஸை பார்த்து ஆனா ராபர்ட்டுக்கு நேர்மையா இருக்கவங்களும் இருக்காங்களே, அவனோட தம்பிங்க அவனோட அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து நிறுத்திடுறாரு. அப்ப வேரிஸ் வந்துட்டு என்ன அவரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. ராபர்ட்டோட தம்பிகளுக்கு வந்துட்டு லானிஸ்டர்ஸை பிடிக்காதான், ஆனா அதுக்குன்னு வந்துட்டு ராபர்ட்டை பிடிக்கும்னு வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இருக்க லிட்டில் ஃபிங்கரா இருக்கட்டும், மிஸ்டர் பைஸ்லா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கள பத்தி தான் வந்து கவலை, அவங்களுக்கு வந்துட்டு ராபர்ட்டை பத்தி கவலை கிடையாது. அப்ப நெட்டு வந்து கேக்குறாரு அப்ப கிங் ஸ்குவாட்லாம் அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு அவங்களா வந்துட்டு வெத்து வேட்டு அதுல இருக்க ஜேமியை பத்தி நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும், எப்படி முன்னாடி அவர் சத்தியம் பண்ணி கிங்குக்கு வந்துட்டு துரோகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எப்படி அவரை வந்து கொன்னாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்கலாம் வந்துட்டு லானிஸ்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு நேர்மையா இருப்பாங்க. அதுல நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்துட்டு சர் பாரிசன் செல்வி தான். ஆனா அவருக்கு வந்துட்டு வயசாயிடுச்சு. ராபர்ட் வந்துட்டு முழுசா நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது நீங்க மட்டும்தான் லார்ட் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு ராபர்ட் கிட்ட வந்து சொல்லியே ஆகணும், நீங்க சொன்னது வந்துட்டு உண்மையா இருந்தாலோ இல்ல பாதி உண்மையா இருந்தாலோ என்னவா இருந்தாலோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ராபர்ட் கிட்ட வந்துட்டு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரூஃப்க்கு வந்துட்டு நம்ம எங்க போவோம், என்னோட வார்த்தைகள் வந்துட்டு குயினுக்கு எதிராகவும் ஜெய்மிக்கு எதிராகவும் வார்டன் ஆஃப் த ஈஸ்ட் வார்டன் ஆஃப் த வெஸ்ட் இவங்க எல்லாத்துக்கும் எதிராகவும் என்னோட வார்த்தையை மட்டும் வச்சா என்னமாகும், என்னோட தலை மட்டும் தனியா வந்துட்டு உருண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மைதான், ஆனா வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ராபர்ட்டை கொல்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு கண்டிப்பா பண்ணுவாங்க, இப்ப இல்லைனாலும் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டு கண்டிப்பா கிங்க கொல்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதை நினைச்சா எனக்கும் வந்துட்டு பயமா தான் இருக்கு. கண்டிப்பா என்னோட லிட்டில் பேர்ட்ஸ் வந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன சதி நடக்குதுன்னு வந்துட்டு கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கிங்க வந்துட்டு காப்பாத்தலாம். இப்போ வந்துட்டு நான் கிளம்புறேன், நம்ம அப்புறமா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அப்ப நெட்டு வந்துட்டு வேரிஸை பார்த்து ஜானாரன் வந்துட்டு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு வேரிஸ் வந்துட்டு இந்த கொஸ்டினை வந்துட்டு நீங்க எப்ப வந்து என்கிட்ட வந்து கேட்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த மருந்து பேர் வந்துட்டு டியர் ஆஃப் லைஸ். அது வந்துட்டு ரொம்ப ரேரு காஸ்ட்லியும் கூட, பாக்குறதுக்கு வந்துட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை சாப்பிட்டு செத்து போனா வந்துட்டு எப்படி செத்து போனேன்னு வந்துட்டு தடையுமே வந்துட்டு கிடைக்காது. நான் ஏற்கனவே வந்துட்டு லார்ட் ஆரின்கிட்ட வந்து சொன்னேன், நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற யாராச்சும் வச்சு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தான் வந்துட்டு என் கூட இருக்கவங்கள வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க கிட்ட வந்துட்டு இதை பண்ண சொன்னா வந்துட்டு மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ஆரணி வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. அப்ப நெட்டு வந்துட்டு அந்த மருந்தை வந்துட்டு ஜான் ஆரனுக்கு வந்துட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு லார்ட் ஆரன் கூட இருந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்ச ஒருத்தவன் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு ஜான் ஆரன் வந்துட்டு நிறைய பேர் கூட வந்துட்டு நல்லாதான் வந்து பழகுவாரு, யாரு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பையன், லார்ட் ஆரின் இறந்ததுக்கு அப்புறம் லைசா வந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு திரும்ப ஈரிக்கே வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் இங்கதான் இருந்தான். அதுக்கப்புறமாட்டி வீரனானா, அதுக்கப்புறமாட்டி ஜவுஸ்டிங்ல வந்துட்டு கலந்துகிட்டான். அந்த ஜவுஸ்டிங்ல வந்துட்டு அவன் போட்டிருந்த கவசம் வந்துட்டு பல பலன் வந்து மின்னுச்சு. ஆனா என்ன பண்றது, நீங்க அவனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும் போது நெட்டுக்கே வந்துட்டு பாயசம் குடிச்ச மாதிரி இருக்கு.
ஜானாரனோட பாதுகாவலன் சரி ஹியூ அப்படின்னு வந்து சொல்றாரு. முடிச்சு அவுக்க வந்துட்டு முடிச்சு வந்துட்டே இருக்கே அப்படின்னு வந்து அவருக்கு வந்து தோணுது. ஆனா ஏன் இப்ப ஜானாரன் வந்துட்டு 14 வருஷமா ஹேண்ட் ஆஃப் தி கிங்கா இருந்திருக்காரு. ஆனா இப்ப எதுக்கு அவர் வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு ஏன்னா இப்ப அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.